ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 18 நாளைய தினம் ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வெள்ளை மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க கட்டி தொங்க விடுறதால குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வரும். 16 செல்வங்கள் தாண்டவம் ஆடும். அது என்ன மூட்டை, அது எப்படி தயார் செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி மூட்டையை எப்படி தயார் செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் பிறந்துட்டாலே சிறப்பு தான். ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள். அதுலயும் ஆடி வெள்ளிக்கு ஒரு தனி மகிமை உண்டு. 2025 வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல மொத்தமா நமக்கு இந்த வருஷம் 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. இந்த 5 வெள்ளிக்கிழமைகளும் ஆடி மாத வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். அம்மன் கோவில், மாரியம்மன் கோவில், மகமாயி, மகாலட்சுமி தாயார், குலதெய்வ கோவில்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் ரொம்ப விசேஷமா பூஜைகள் நடக்கும். குறிப்பா பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கான ஒரு முக்கியமான மாதமா இந்த ஆடி மாதத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஆடி முடிந்து வரக்கூடிய ஆவணியில நல்ல காலம் பிறக்கணும் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல நம்ம இறை வழிபாடு செய்யணும். இறை வழிபாட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறதால தான் இந்த மாசத்துல நம்ம எந்த விதமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு ஆடி மாதத்துல நமக்கு இந்த வருஷம் மொத்தமா 31 நாட்கள் இருக்கு. இந்த 31 நாட்களும் நீங்க தினமும் பூஜை செய்து எக்கச்சக்கமான வழிபாடுகள் செய்யலாம். ஆடி வெள்ளி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குலதெய்வத்தை வழிபடுறதுக்கும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள். ஆடி மாசத்துல நீங்க மத்த 27 நாட்களுமே நீங்க வழிபாடு நடத்தல அப்படி சொன்னாலும் கூட 5 வெள்ளிக்கிழமைகள், அந்த 5 ஆடி வெள்ளிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்தினாலே ஆடி மாதம் முழுக்க வழிபாடு செஞ்ச பலனை இந்த 5 நாட்கள்ல பெற முடியுமா? ஆடி வெள்ளி அன்னைக்கு அதிகாலையில இருந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறையை கழுவி சுத்தப்படுத்திடுங்க. பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்க பூஜைக்கு தயார் செய்யலாம். வீட்டு வாசல்ல மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து கோலம் போட்டு, முடிஞ்சா வீட்டோட வாசல்லையும் பூஜை அறையிலையும் தாமரை மலர் கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவுல பூக்களால் அலங்காரம் செய்யறது விசேஷம்தான். வீட்டு வாசல்ல இது பண்றதால மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நம்ம வீட்டுக்குள்ள பரிபூர்ணமா இருக்கும். தினமும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டை பார்க்கும்போது வீட்டு வாசல்ல இது மாதிரி மங்களகரமான விஷயங்கள் பண்ணும்போது ஆடி மாதம் முழுக்க மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள தினம் தினம் வந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா நாட்களும் நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் இது மாதிரி முக்கியமான நாட்கள்லையும் ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்லையும் மட்டுமே அந்தந்த தெய்வங்களுக்குரிய நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சி அதை நீங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாம உங்க அக்கம் பக்கத்தினருக்கு பிரசாதமா கொடுக்கலாம். ஆடி வெள்ளி அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆடி வெள்ளியை நீங்க தேர்ந்தெடுத்து சர்க்கரை பொங்கலோ இல்ல கேசரியோ தயார் செய்து அதை கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு, அதாவது அம்மன் கோவிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால கொடுங்க. ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் வளையலை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா ஆடி வெள்ளி அன்னைக்குமே கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு உங்க கையால வளையலை நீங்க கொடுக்கலாம். மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம். திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாளிச்சலடை வச்சு கொடுக்கும்போது கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். இது எல்லாமே ஒரு வருடமும் ஆடி மாதம் அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய இயல்பான வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வெள்ளை மூட்டைய உங்க கையால நீங்க தயார் செய்து உங்க வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடணும். இந்த இடத்துல நாம ஏன் வெள்ளை நிறம் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம் வெள்ளை, மஞ்சள் எது வேணா எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வெள்ளை இல்ல, மஞ்சள் நிற துணி தான் இருக்குனாலும் தாராளமா பயன்படுத்திக்கோங்க. வெள்ளை நிற துணி இருந்தா அதே நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல முக்கியமான சில பொருட்களை சேர்க்க போறீங்க. இந்த பொருட்கள் நீங்க தினமும் சமையலுக்கும் பூஜை முறைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரே ஒரு கைப்பிடி இல்ல ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய அற்புதமான ஒரு இடம். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இந்த கல்லுப்பு. அதனால வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியில கல்லுப்பை மட்டும் நம்ம குறையவே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கல்லுப்பை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்தது. ஆடி வெள்ளி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால ஒரே ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை எடுத்து நீங்க வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு 3 எண்ணிக்கையில ஏலக்காய், 3 எண்ணிக்கையில கிராம்பு, ஒரே ஒரு சில்லறை நாணயம். இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரருக்கு ரொம்ப உகந்தது. குபேரருக்கு பிடிச்ச பொருள் இந்த சில்லறை நாணயம். ஏலக்காய் பணவசியம், ஜனவசதிக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். கிராம்பு அப்படிங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஒரு பொருள் தான்.
இப்படி முக்கியமான பொருட்கள் சேர்க்குறீங்க. முடிஞ்சா தேவைப்பட்டா இதுல வந்து பச்சை கற்பூரமும், ஒரே ஒரு வேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கட்டாயம் கிடையாது. இப்ப சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு, ஆடி வெள்ளிக்கான நீங்க எப்பவும் பண்ணக்கூடிய வழிபாடுலாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்க ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த மூட்டைய தயார் பண்ணுங்க. நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற துணிய சின்னதா ஒரு தாம்பாள தட்டு மேல எடுத்து வச்சு, அதுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய கல்லுப்பு, வெள்ளை மொச்சை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு சில்லறை நாணயம் இந்த 5 பொருட்களையும் அந்த துணி மேல வைத்து, அதுக்கப்புறம் அத நீங்க மூட்டையா கட்டணும். மூட்டையா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா, அதுக்கு சந்தன குங்குமமோ, இல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டோ வைக்கணும். தயார் செய்ததுக்கு அப்புறமா இந்த மூட்டைய ரெடி பண்ணி உங்களோட 2 கைகள்லயும் ஏந்தி, முதல்ல மகாலட்சுமி தாயாரையும், சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம் என்னென்ன கடவுள வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு, எங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை இது எல்லாம் வந்து தீரணும். எங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை மேம்படணும். எங்க குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கணும். எல்லா விதமான செல்வங்களும், யோகங்களும் எங்க வீட்டுக்குள்ள வந்து குவியணும்னு மனசார வேண்டிக்கிட்டு, அந்த மூட்டைய உங்க கையில வச்சுக்கிட்டே ஏந்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அந்த மூட்டைய வந்து பூஜை அறையில வச்சுட்டு, நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் இந்த மூட்டை வீட்டோட பூஜை அறையில விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு, இந்த மூட்டைய சரியா இரவு 8 மணிலருந்து 9 மணி இந்த 1 மணி நேரம் வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரைன்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில இந்த மூட்டைய உங்க வீட்டோட நிலைவாசல்ல கட்டி தொங்க விடணும். நிலைவாசல்ல கட்டி தொங்க விடணும்னா, எந்த பக்கம் தொங்க விடணுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதாவது வீட்டோட வெளிப்புறம். வீட்டோட வெளிப்புறம் நிலைவாசல்ல கட்டி இந்த மூட்டைய தொங்க விட்டுட்டீங்கன்னா, நீங்க வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது, இந்த மூட்டை மீது உங்க பார்வை விழுற மாதிரி நீங்க தயார் செஞ்சு கட்டி தொங்க விட்டுருங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல கட்டாயம் இதுக்கு தூப தீபம் காமிக்கணும். சுத்தபத்தம் இல்லாம இந்த மூட்டைய தொடுறத தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதம், அதாவது ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இதை நீங்க தயார் செய்து மாட்டுறீங்கன்னா, ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய ஏதாவது ஒரு நாள்ல இந்த மூட்டைய பிரித்து பார்த்து, அதுல கூடிய பொருட்கள்லாம் காய்ந்து போயிருந்தாலோ, இல்ல கல்லுப்பு கரைஞ்சு போயிருந்தாலோ, அந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் அப்படியே தண்ணியில விட்டுருங்க. ஆறு, ஏரி, குளம், கிணறு இது மாதிரி இடத்துல விட்டுட்டு, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க செடி கொடிகள்ல கூட போட்டுக்கலாம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு மூட்டைய ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நீங்க தயார் செஞ்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான மூட்டை மாதிரி தெரியும். இந்த மூட்டையை நீங்க தயார் செய்து உங்க வீட்டுல நிலைவாசலை கட்டி தொங்க விடுறதால, எல்லா விதமான செல்வங்களையும், பொருளாதாரத்தையும் இந்த ஒரு மூட்டை உங்கள் வீட்டு பக்கம் காந்தம் போல ஈர்க்கும். இந்த மூட்டையில மகாலட்சுமி தாயாரும், சுக்கிர பகவானும், லட்சுமி குபேரரும் வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க. அது மூலயமா உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கும். இந்த மூட்டையை கட்டி தொங்க விட்டுட்டா பணம் வந்துருமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இந்த மாதிரி பரிகார விஷயங்கள் சொல்றது வெறும் இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுனா கண்டிப்பா பணம் வந்துடும், பொருளாதாரத்துல மேம்பட்டுரும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைப்ப போடுவீங்க, உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இருக்காது. உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகும். இல்ல வாங்கக்கூடிய சம்பள காசு வந்து வீட்டு வராம வழியிலேயே வீண் செலவாகும். அதுவும் மீறி வீட்டுக்கு வந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள், திடீர் செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட்டுட்டாலே கையில பணம் தங்கும். அது எல்லாத்தையும் உங்கள் பக்கம் நீங்க வசியம் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கலாம். நம்பிக்கையோட செய்யக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாட்டு விஷயமா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை இந்த மூட்டையை தயார் செய்து வீட்டோட நிலைவாசலை கட்டி தொங்க விடுங்க. ஆடி மாதம் முழுக்க நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.